ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெரண்டா ஐஏஎஸ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்லாம் முடிஞ்சு எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் டிவிகே, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால், தென் கேரளா, அசாம், இந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சு எந்த கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிய வந்துச்சு. இப்போது எந்தெந்த கட்சிகள்லாம் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்திருக்காங்களோ அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய சிஎம் வந்து ரிசைன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நேற்று தமிழ்நாடுடைய முதல்வராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மித்த மாநிலங்களுடைய முதல்வர்களும் ரிசைனிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. பட் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் இருந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணல அப்படின்னா, அவங்க ரிசைன் பண்ணலை, நான் ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி எலெக்ஷனில் தோத்தாலும் சிஎம் அப்படியே இருக்கலாமா, இதை பற்றி நம்ம கான்ஸ்டிடியூஷன் மற்றும் வெவ்வேறு சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் டெய்லியும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்கள் டெய்லியும் பார்க்கும்போது உங்களுடைய நாலேஜ் வந்து வேறு லெவலில் அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நியூஸ் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 2026 வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி எலெக்ஷன், மம்தா பானர்ஜி ரெஃப்யூஸ் டு ரிசைன். ஸோ அவங்க வந்து மம்தா பானர்ஜியை பொறுத்தவரை அவங்களுடைய கட்சியும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுமே அவங்க போட்டியிட்ட கான்ஸ்டிடியூன்சியில் தோத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து என்னுடைய சிஎம் பதவியை ராஜினாமா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, எப்போதும் எல்லா பொலிட்டிஷியனும் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் நேர்மையாக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து 2 முறை, அதாவது 10 ஆண்டுகள் வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம்மாக இருந்த மம்தா பானர்ஜி தோத்து போயிட்டாங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, போன எலெக்ஷன் 2021 எலெக்ஷன்லுமே அவங்களுடைய பார்ட்டி மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து வின் பண்ணுச்சு. பட் மம்தா பானர்ஜி ஃபர்ஸ்ட் தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நடந்த இடைத்தேர்தல் தான் ஜெயிச்சு அவங்க வந்து எம்எல்ஏ ஆனாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வந்து நேர்மையாக நடக்கல. ஸோ அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், முதல்ல பிஜேபியோடைய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இந்த எலெக்ஷனில் நிறையா ரோல் வந்து ப்ளே பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2வது, இந்தியாவுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேந்திர குமார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு. எலெக்ஷனில் நிறைய கோல்மால் பண்ணியிருக்காரு. எஸ்சிஆரில் வந்து எலெக்ஷன் நடைமுறையில் நிறைய விஷயங்களில் அவரும் வந்து கோல்மால் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த எலெக்ஷன் வந்து நாட் ஃபேர், இது வந்து சரியான எலெக்ஷனில் இது நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை பற்றி எங்கள் கட்சி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவரை நான் என்னோட பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண முடியாது, விலக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ண முடியுமா, எலெக்ஷனில் தோத்தாலும் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷனில் மித்த சட்டங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல சீஃப் மினிஸ்டரை பற்றின ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் வந்து ஆர்டிகிள் 164. ஓகேங்களா, இந்த ஆர்டிகிள் 164 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, சிஎம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, அதே மாதிரி சிஎம் உடைய பதவி காலம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்எல்ஏவா இருந்தீங்க அப்படின்னா எம்எல்ஏக்கு பதவி காலம் 5 ஆண்டுகள், அது வந்து ஃபிக்ஸ்டு. பட் சிஎம்க்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ சிஎம் அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதே மாதிரி சிஎம்க்கு ஃபிக்ஸ்டு டென்யூர், எம்எல்ஏ மாதிரி சிஎம்க்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் வந்து கிடையாது. நம்ம அரசியல் அமைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎம் வந்து கவர்னருடைய பிளஷர் இருக்கவரை, ஸோ டூரிங் த பிளஷர் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னருடைய நம்பிக்கையோ இல்லை கவர்னர் வந்து முடிவு பண்ணுறவரை சிஎம் அவர்கள் சிஎம் பதவியில் இருந்துக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் கவர்னர். ஓகேவா, ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், கவர்னர். அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டரும் ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த பிளஷர் ஆஃப் கவர்னர். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்டாக கவர்னர் வந்து சிஎம்ஐ ரிமூவ் பண்ணலாம், அவருடைய தன்னிச்சையான செயல்பாடு மூலியமாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சப்போஸ் எலெக்ஷனில் ஜெயிக்கல, இல்லை அவங்களுக்கு மெஜாரிட்டி லூஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணலாம், சிஎம்ஐ கவர்னர் பதவியிலிருந்து தூக்கலாம். ஓகேவா, ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்னர் டெக்னிக்கலி ஹேஸ் த பவர் டு டிஸ்மிஸ் சிஎம், பட் எப்போ, பட் த பவர் இஸ் நாட் அப்சல்யூட். அப்சல்யூட் என்ன அர்த்தம், அவர் விருப்பம். இப்போ கவர்னருக்கு ஒரு நபரை பிடிக்கல, நீ வந்து சிஎம் பதவியிலிருந்து விலகு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனில் தோத்து போறாங்க, இல்ல அவங்களுடைய பார்ட்டி வந்து மெஜாரிட்டி வரல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணல, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ப்ரொவிஷன் படி என்ன அப்படின்னா,
கவர்னர் இப்போ எலெக்ஷன்ல தோத்து போயிட்டாங்க. அதனால கவர்னர் நினைச்சாரு அப்படின்னா, பதவியில இருந்து விலக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரிசைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அதையும் அவங்க கேட்காத பட்சத்தில், நீங்க பதவியில இருந்து விலகுங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள பதவி விலக்கம் பண்றதுக்கும் கவர்னருக்கு பவர் இருக்கு. இது ஆர்டிகிள் 164. அடுத்து ஆர்டிகிள் 172 172ல ஷெட்யூல் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி மாநில சட்டசபை இருக்கு இல்லையா? இந்த மாநில சட்டசபையுடைய கால அளவு எவ்வளவு அப்படிங்கிறத பத்தி ஆர்டிகிள் 172ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூர் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூர் எவ்வளோ அப்படின்னா 5 ஆண்டுகள். இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது எப்ப இருந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது இல்லையா? ஓகேங்களா? இப்போ வந்து 2026 மே 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அதோடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது மே 31 மே மே 2031 மே மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 30ஆம் தேதியோட பதவிக்காலம் முடிஞ்சு போயிரும். ஸோ அப்போ எக்ஸாக்ட்டா 5 இயர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி கிளஞ்சிரும். அதை யாரும் போய் கிளைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வெஸ்ட் பெங்காலுடைய அசெம்பிளி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மே 2021 அதாவது மே 8 2021 ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ எப்போ முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 7 2026 தான் வெஸ்ட் பெங்கால் அசெம்பிளியுடைய கடைசி நாள். ஸோ அப்போ இந்த நாளுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா டிசால்வ் ஆயிரும். டிசால்வ் ஆயிருச்சு அப்படின்னா என்டையர் அந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய கவர்மெண்ட்டும் டிசால்வ் ஆயிரும். ஸோ சிஎம் உடைய பதவியும் வந்து போயிடும். இப்போ கவர்னருக்கு 2 சாய்ஸ். ஒன்னு இம்மீடியட்டா அவங்க பதவியில தூக்கணும் அப்படின்னா, அதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்க ஜெயிக்கல. அதே மாதிரி இல்ல வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கவர்னருடைய ரோல் எதுவுமே தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த சட்டசபை வந்து காலியாயிரும். அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அடுத்து எந்த கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்கள ஆட்சி அமைக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். இந்த 2 ஆர்டிகிள் முக்கியம். 172, 164. ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரி பண்ண முடியாது. கவர்னருக்கு தான் இந்த சமயத்துல இந்த கேஸ்ல கவர்னருக்கு தான் வந்து முழு பவர் வந்து இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம, இப்ப கவர்னர் வந்து அடுத்து ஒரு ஒரு கட்சிய கூப்ட்டு, நீங்க மெஜாரிட்டிய ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. சப்போஸ் மெஜாரிட்டிய அந்த கட்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கட்சி ஆட்சி செய்வாங்க. இல்ல மெஜாரிட்டி அவங்களாலயும் ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, பிரசிடென்ட் ரூல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் விஷயம். இவங்க பண்றது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசு பொருள் ஆகணும். இந்த எலக்ஷன்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்களுடைய ஒரு விஷயம் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த முறைகேட எல்லாரும் ஏன்னா இப்போ இத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அவங்க நார்மலா ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா யாரும் பேசியிருக்க மாட்டோம். பட் இப்போ அது உண்மையோ இல்லையோ, அது வந்து ஒரு பேசு பொருளா இருக்குல்ல. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ தமிழ்நாட்டுல அடுத்து காங்கிரஸ் வந்து டிவிகேக்கு ஆதரவு குடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 5 சீட் மட்டும் யாராச்சும் ஆதரவு குடுத்துட்டாங்க அப்படின்னா, டிவிகே அஃபிஷியலா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிரும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்க ஒப்பீனியன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. Veranda IAS, where your dream becomes reality.